ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம மக்காச்சோளத்தை வச்சு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். நம்ம மக்காச்சோளத்தை வச்சு செய்கிறனால இது ரொம்பவே டேஸ்டியும் கூட. ஆக்சுவலாக அந்த ரெசிபியோட நேம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது வந்து கார்ன் ஃப்ரிட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நீங்கள் பேரை கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு அமெரிக்கன் ஸ்நாக்ஸ் ரெசிபி. அதை வந்து நம்ம ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நம்ம வந்து சில மசாலாஸ்லாம் நம்ம சேர்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வந்து பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு கப்பு வந்து மைதா மாவு ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அரை கப்பு வந்து நான் வந்து சோள மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்தியன் ஸ்டைலில் நம்ம ஊர் ஸ்டைலில் செய்கிறனால தான் அந்த மசாலா எல்லாம் சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக அந்த ரெசிப்பியில் இந்த மசாலாலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மசாலாலாம் சேர்த்து இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து கேரட் வந்து சேர்த்துக்கலாம். கேரட் வந்து ஒரு கேரட் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா காரத்துக்கு வந்து ஒரு 4 பச்சை மிளகாவை சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி வந்து 1 இன்ச்சு சைஸ் இருக்க இஞ்சி வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 3 பல் பூண்டையும் ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்காதீங்க. ரெண்டுத்தையுமே வந்து நான் சேர்த்துருக்க மாதிரி தனித்தனியாக துண்டு துண்டாக வெட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டை வந்து 2 முட்டை வந்து நான் சேர்த்துருக்கேன். பால் வந்து காய்ச்சின பால் வந்து ஒரு 1/4 கப் வந்து சேர்த்துக்கிட்டேன். காய்ச்சாத பால் வந்து சேர்க்காதீங்க, காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து மக்காச்சோளத்தை வந்து நான் ஒரு அரை கப்பு மக்காச்சோளத்தை வந்து மிக்சர் ஜாரில் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்திருக்கேன். இது வந்து வேக வைக்காத மக்காச்சோளம் தான். தண்ணி எதுவுமே சேர்க்காம ஒரு அரை கப்பு மக்காச்சோளத்தை வந்து அரைச்சி நான் பேஸ்ட் மாதிரி வந்து சேர்த்துக்கிறேன். அது கூடவே வந்து நம்ம வந்து ராவாக இருக்க மக்காச்சோளத்தையும் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது இது வந்து வேக வைக்காத மக்காச்சோளம். இது வந்து ஒரு 1.5 கப் இருக்கும். 1.5 கப்பு மக்காச்சோளத்தையும் வந்து கூடவே வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம சேர்த்துருக்க பால் முட்டையே வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டன்சியை வந்து நம்மளுக்கு கரெக்டாக கொண்டு வந்துடும். இது வந்து நம்மளுக்கு தட்டை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம தண்ணியோ இல்லை நான் சொன்ன அளவுக்கு மேலே நீங்கள் பாலோ முட்டையோ வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஃப்ளோட்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாறிடும். அதாவது ரொம்ப வந்து தண்ணியாக வந்து மாறிடும். அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்காது. நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ஓரளவுக்கு இந்த மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஆமோட அதாவது பருப்பு வடை நம்ம செய்கிற ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு இருக்கணும். இந்த மாதிரி திக்காக இருந்ததுன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த ரெசிபி வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னா நான் சொன்ன அளவுக்கு வந்து நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வந்து விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இதை வந்து நம்ம ஆயிலில் வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டாலே நமக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பேன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனால பேன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வந்து ஆயில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். நான் யூஸ் பண்ணியிருக்க ஆயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா குக்கிங் ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். கிட்டத்தட்ட கோல்டு வின்னர், ரீஃபண்ட் ஆயில் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. வாசனை எதுவுமே வராத ஆயிலாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அந்த மாதிரி இல்லைனா நீங்கள் வந்து கடலை எண்ணெய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது வந்து ரொம்பவே டேஸ்டியாக தான் இருக்கும். நம்ம வந்து எண்ணெய் லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கானை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். மக்காச்சோளத்தை நீங்கள் சேர்க்கும் போது பார்த்து வந்து சேருங்க. நான் அந்த வீடியோவில் காட்டின மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நிறைய எடுத்து அதை வந்து ஆயிலில் வந்து வச்சு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு சைஸை வந்து கொஞ்சம் பட்டையாக வந்து ஆக்கிக்கோங்க. நம்ம வந்து ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து கொண்டு வர முடியாது. ஏன்னா அது இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். ஆக்சுவலாக அந்த ரெசிபியும் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கும். நீங்கள் வந்து முக்கியமாக வந்து ஸ்டவ்வை வந்து ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமுக்கு போயிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து கலர் மாறிடும். ஆனால் உங்களுக்கு மக்காச்சோளம் வந்து வெந்திருக்காது. உள்ள மசாலா எதுவுமே வந்து கரெக்டாக வந்து வெந்திருக்காது. அதனால் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடை வந்து வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு அடுத்த சைடை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து திருப்பி போடும் போது உங்கள் கைக்கு வாக்கான பகுதியாக நீங்கள் வந்து அதை ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. நான் இதுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வந்து நீங்கள் திருப்பி போடுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் சைட்லேயே இருக்கிறது வந்து நீங்கள் திருப்பி போடும்போது அந்த எண்ணெய் வந்து வெளியே தெரிக்கிறதுக்கெலாம் அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஆப்போசிட் சைடுக்கு நீங்கள் திருப்பி போடுறதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மெதுவாக வந்து திருப்பி போடுங்க. ஏன்னா எண்ணெய் வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம். அதனால் அது வந்து வெளியே தெரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் சூடாக இருக்கும். அது வெளியே தெரிச்சிச்சுன்னா நம்ம மேலே சுடுறதுக்கும் வாய்ப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப மெதுவாக வந்து எல்லா சைடும் திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை ஏதாவது நீங்கள் வந்து ரெசிபி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து டெக்னிக் வந்து தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம்
டைம் செய்கிறீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஸ்டவ் வந்து லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடை வந்து வேக வச்சுக்கோங்க. அடுத்த சைடை வேக வைக்கும்போது அதாவது திருப்பி போடும்போது நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு ஆப்போசிட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு திருப்பி போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மெதுவாக வந்து திருப்பி போட்டுருங்க, ஏன்னா வெளியே தெரிக்காமல் இருக்கிறதுக்காண்டி. இதே மாதிரி 2 சைடையும் வந்து நல்லா வந்து திருப்பி போட்டு நீங்கள் வந்து வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு அளவுக்கு அதாவது லைட்டாக டார்க் ப்ரௌன் கலருக்கு கொண்டு வரணும். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு மக்காசோளமும் வந்துடும், ரெசிபியும் ரொம்பவே டேஸ்டியாக வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி கலருக்கு வந்து 2 சைடுமே மாறணும். 2 சைடுமே மாறினக்கப்புறமா நீங்கள் ஆயிலிருந்து எடுத்துடலாம். நீங்கள் 2 சைடும் மாறினக்கப்புறமா ஒன்றா எடுத்துருங்க. இதே மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மற்ற மக்காசோளத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்து ஆயிலில் வந்து ஓரளவுக்கு லோ மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி. இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட யூஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட வந்து யூஸ் பண்ணலாம். முக்கியமாக சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும். நான் இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோடு வந்து பார்க்குறேன். நன்றி.